மக்களவை தேர்தலில் அதிமுக, தேமுதிக இடையேயான கூட்டணி உறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக இரு தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். 2 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திய அதிமுக, தேமுதிக தரப்பினர் இன்றைய தினம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் அதே நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 7 தொகுதிகளை கேட்ட தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினமே தேமுதிக தரப்பிலிருந்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த நேரம் கேட்டிருந்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் அதிமுக தரப்பிலிருந்து நேரம் ஒதுக்கவில்லை. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் சேலம் சென்றிருந்தார். இன்று மதியம் 1:30 மணி அளவில் மீண்டும் சென்னை திரும்ப இருக்கிறார். இந்த அதிமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினர் எடப்பாடி பழனிசாமி அவருடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு மாலை நேரத்தில் 6 மணி அளவில் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவும், அதே நேரத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் வாய்ப்புகள் இருப்பதாக தேமுதிக தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் தேமுதிகவுடைய பேச்சுவார்த்தை குழுவினர் மாலை 6 மணி அளவில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா அல்லது தனியார் நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தை நடத்துவார்களா என்பது போன்ற தகவலாம் தற்போது வரை வெளியாகவில்லை. 1 மணிக்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திலிருந்து சென்னை திரும்பியவுடன் இடம் என்பது உறுதி செய்யப்படும். தேமுதிக தரப்பிலே தனியார் நட்சத்திர விடுதியில் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக தரப்பில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 7 தொகுதிகளை கேட்ட தேமுதிகவிற்கு 4 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்திருக்கிறார்கள். ராஜ்யசபா சீட்டை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிறகு பேசிக் கொள்ளலாம் என அதிமுக தரப்பில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் எனவும் 2 தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.